என்ன அந்த மனுஷன் வேலைக்கு போகலையா? கப்பல சாப்பாடு போட்டது அப்படியே கிடக்குது, பை கிடக்குது, வேலைக்கு போல பழகுது. ஏன் வேலைக்கு போல? தலைய வலிக்குது, உடம்பு சரியில்லை. தலை வலிக்குதா? படுத்துக்கு. சங்கத்துல வேற போன மாசமே 2500 ரூபாய் கட்டலான்னு கேட்டாங்க, இந்த மாசமும் கட்டலான்னு கேட்பாங்க. உனக்கு தலை வலிக்குது, நீ படுத்துக்கு. சுடு தண்ணி என்ன வச்சு தரவா? சிலிண்டர் வேற நாளைக்கே இன்னைக்கேன்னு இருக்குது, அதுதான் சொல்றேன். உனக்கு தலை வலிக்குது, படுத்து. கஞ்சி என்ன வச்சு தருவா? மாத்திரை போட்டுக்கிறே, தூங்குனா சரியா போயிருந்து. அரிசி வேற ஒருபடி தான் இருக்குது, அதுக்குதான் சொல்றோம். உனக்கு தலை வலிக்குது, படுத்துக்கு. தண்டல்காரங்க வேற வருவாங்க, போன வாரமே இல்லைன்னு சொல்லிட்டான், இந்த வாரமும் வந்து வாசல்ல நிப்பாங்க. விதி இனிமே உடம்பு சரியில்லாம் சத்தியமா இந்த வீட்டுல படுக்க மாட்டேன். எதா இருந்தாலும் வேலை மேல போய் ஆகட்டும். எனக்கு படுக்க மாட்டேன், உடம்பு சரியில்லை. ஆமாம் பையன் எங்க இருக்க வேலை மேலே மனுஷன வேலைக்கு அனுப்புறதுக்குள்ள அவன் வேலைக்கு பறந்து கிடக்குறான்னு ஒரு வீட்டுல பத்துக்கிறாரு. தலை வலிக்குதான் அவருக்கு. செத்த உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல படுக்க விட மாட்டாள. உப்பு இல்லைன்றா, மிளகாலன்றா, அரிசி இல்லைன்றா. டேய் என்னடா உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டு படுக்க போறான்னு பைய தூக்கி நீங்க வேலைக்கு போறியா? அதேண்டா கேக்குறா. செத்த உடம்பு சரியில்லை வீட்டுல படுக்க விட மாட்டாடா. ஐயா யாரு? அந்த ராட்சசி. யாரு உன் பொண்டாட்டியா? ஆமாண்டா. வேலைக்கு தான் கிளம்புறியா? எதா இருந்தாலும் அந்த வேலையில போய் ஆகட்டும். எனக்கு நான் போன்றேன். சரி அப்பா.